வரலாறுல ஹயாத் சஹாபா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப ஆக மொத்தத்துல இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க இல்லையா, விட்டுட்டு வந்தவர்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் ஒன்று திரட்டி அவர்களுடைய பொருளாதாரத்தையும் என்ன செஞ்சு அதில் சேர்த்து ஷாம் தேசத்திற்கு சிரியாவிற்கு சென்று வியாபாரத்தை முடிச்சிட்டு என்ன செய்யறாங்க, வர்றாங்க. திரும்பி வர்ற வழி இந்த பதில டச் பண்ணி தான் மக்காவுக்கு போகணுங்கிற மாதிரியான ஒரு வழி. இந்த தகவல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு மதீனாவுக்கு தெரிய வருகிறது. இப்ப இந்த இடத்துல என்ன செய்றாங்க, ஏற்கனவே மக்கா வாசிகளோடு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மதீனா வாசிகளிடத்தில் மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் நெருக்கடி. எப்படி வெற்றி கிடைத்தது? அல்லாஹ்வுடைய உதவி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அழுது துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ், இருப்பது என்னவோ அசலான ஒரிஜினல் முஸ்லிம்கள் இவர்கள் தான். இவர்கள் இந்த யுத்தத்தில் வெற்றி பெறாமல் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால் கியாமத் வரை உன்னை அல்லாஹ் என்று சொல்வதற்கு ஒரு கூட இருக்க மாட்டாங்க. யா அல்லாஹ், எனவே எங்களுக்கு வெற்றியை கொடு என்று அல்லாஹ்விடத்தில் அழுது இரவு முழுக்க தஹஜ்ஜுத்ல கேட்டாங்க. அல்லாஹ் அதை கபூல் செஞ்சாங்க. அல்லாஹ் அக்பர். வாளை எடுத்து அப்படி வீசினா வேற யாரோ வெட்டி அதுக்கு முன்னாடியே தலை துண்டா போனது மாதிரி எல்லாரும் உணர்ந்தாங்க. அப்பதான் மலக்குமார்களை அல்லாஹ் சாரை சாரையாக இறக்கினால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தலைமையில மிகப்பெரிய படை பட்டாளம் இறங்கியது அப்படின்னு ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது. ஆக மொத்தத்தில் அப்படிப்பட்ட ஒரு யுத்தம். இந்த யுத்தத்தில் தான் அபூஜஹல் கொல்லப்பட்டான். இன்னும் முக்கியமான பெரும் புள்ளிகள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். இங்க ஒரு கிணறு ஒன்று இருக்குது. அந்த யுத்தத்தில் கொல்லப்பட்ட காபிர்களுடைய உடல்களை அதற்குள்ளாகத்தான் உள்ள தூக்கி போடப்பட்டது. போட்டுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதை பெற்றுக் கொண்டீர்களான்னு கேக்குறாங்க. யார்கிட்ட கேக்குறாங்க? அந்த கிணத்துக்குள்ள கிடந்த ஜனாசா கேட்ட அந்த காபீர் மையத்துக்கிட்ட கேட்கிறாங்க, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதை பெற்றுக் கொண்டீர்களா? பக்கத்தில் இருந்த ஒரு சஹாபி உமர்ல அவங்க நினைக்கிறேன், அவங்க கேட்கிறாங்க, யார் சொல்லுதா, அவங்கதான் மௌத்தாயிட்டாங்களே, மௌத்தான உங்களுக்கு எப்படி கேட்கும்? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உயிரோடு இருக்கிற நீங்க கேட்கிறதை விட அவர்கள் ரொம்ப தெளிவாக கேட்கும் என்பதாக சொன்னார்கள். ஹயாத்தோடு இருக்கிற நீங்க கேட்கிறதை விட அவர்கள் ரொம்ப தெளிவாக கேட்பார்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக மொத்தத்தில் ஒரு மிகப்பெரிய யுத்தத்தில் அல்லாஹு தஆலாவுடைய மாபெரும் உதவி மலக்குமார்களை கொண்டு அல்லது சத்திய மார்க்கத்திற்கு அல்லாஹு தஆலா கொடுத்தான். கூட்டம் அதிகமாக இருந்தால்தான் வெற்றி என்ற அந்த அமைப்பு கிடையாது. குறைவாக இருந்தாலும் ஈமானின் வலு இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வெற்றி நமக்கு கிடைக்கும். இந்திய தேசத்திலே நாம் இருக்கின்றோம். மெஜாரிட்டியாக பிரஹ்மத்துக்கு அஸ்தகீஸ் யாஹை யாக்கையும் பிரஹ்மத்துக்கு அஸ்தகீஸ் என்ற அந்த தாரக மந்திரத்தை சொல்லி சொல்லி, யா அல்லாஹ், நீ உயிரோடு இருக்கக்கூடியவன், நித்திய ஜீவன், நீதான் நிலைத்திருக்கக்கூடியவன், எனக்கு உன்னோட ரஹ்மத்தை கொண்டு உதவி செய். இந்த வார்த்தையைத்தான் சுஜூதுல கிடந்து அழுதாங்க. அபூபக்கர் சித்தீக் அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேம்பி தேம்பி சுஜூதில் அழுது கொண்டிருந்தார்கள் கூடாரத்திலே. நான் தான் பக்கத்தில்